ராகவ் சொன்ன ஆர்ஃபனேஜை தேடிச் சென்ற ஹரிஷுக்கு அங்கு ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருப்பது வினோதமாக தெரிந்தது. அப்போது அந்த கட்டிடத்தின் 4வது மாடியில் விளக்கெரிய ஹரிஷ் மேலே ஏறி போனான். அந்த இடத்திற்கு சம்பந்தமில்லாமல் ரொம்பவே ஆடம்பரமாக இருந்த அந்த ரூமுக்குள் 2 பேர் பேசிக்கொள்வதை கேட்டான். எதுக்காக சார் இப்படி அவசரப்பட்டு எல்லாத்தையும் காலி பண்ணுறோம்? ஒரே ஒருத்தனுக்கு பயந்துட்டா நாம் இந்த இடத்த விட்டு போகணும் என அதில் இளைஞனாக இருந்தவன் கேள்வி எழுப்ப, உட்கார்ந்திருந்த மற்றொரு நபர் அவனை கோபமாக முறைத்தான். உனக்கு இதை பற்றி என்ன தெரியும்? நாம் இருட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட வெளிச்சத்துக்கு வரக்கூடாது. என்னோட போலி அடையாளங்கள் எல்லாருமே ஒரே நைட்டில் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட் கம்பெனியும் திவால் ஆயிடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட சில பேர் இங்கே விசாரணைக்கு வந்தாங்க. அவங்க கண்ணில் அவ்வளோ சந்தேகம் தெரிஞ்சது. அதான் அவங்கள இங்கேயே கொன்று என பேசிக்கொண்டே வந்தவன் சட்டென பல்லை கடித்து தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் டைரக்டர் சார், ஆனால் என அந்த இளைஞன் மீண்டும் இழுக்க, அந்த ஹரிஷ் ராஜேஸ்வரன் கண்டிப்பாக சாதாரணமானவன் கிடையாது. டெல்லிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நம்மளை இவ்வளோ தூரம் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கான்னா உண்மையிலேயே அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லானவனாக இருப்பான் யோசிப்பாரு என்ற அந்த டைரக்டர் அப்போதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தான். பேசிக்கொண்டே எதேச்சையாக ஜன்னல் பக்கம் திரும்பியவன் அதன் திரைச்சீலைகள் ஓரத்தில் லேசாக திறக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். உடனே உஷாரானவன் அந்த இளைஞனிடம் என்ன உதட்டின் மீது விரல் வைத்து காட்டிவிட்டு படக்கென எழுந்து நின்றான். அவன் கையில் இருந்த சுருட்டும் கண்ணாடி கிளாஸும் கீழே விழப்போக சட்டென டம்ளரை பிடித்தவன் டீப்பாயின் மீது வைத்தான். பின்னர் மெதுவாக அடிமேல் அடியெடுத்து வைத்து அந்த ஜன்னல் அருகே போனவன் எதிர்பாராத ஒரு நொடியில் ஸ்கிரீனை இழுத்தான். ஆனால் அங்கு வீசும் குளிர் காற்றை தவிர வேறு யாரையும் காணவில்லை. டைரக்டர் சார், அங்க யாரும் இல்லை, காத்துக்கு ஸ்கிரீன் ஆடி இருக்கும் என மற்றொருவன் அலட்சியமாக சொல்லி கொண்டிருக்கும் போதே திடீரென ஒரு முணுமுணுப்பை வெளியேற்றினான். அவனுடைய கண்கள் உடனடியாக அதிர்ச்சியில் விரிய அப்படியே வெறித்து பார்த்தான். ஏய், உனக்கு என்னாச்சு? டைரக்டர் சத்தமாக கேட்டான். அவனுடைய ரியாக்ஷன் இப்போது பயமாக மாறியது. ஆனால் அவனது கேள்விக்கு அந்த இளைஞன் பதில் சொல்லவில்லை. அவன் உடல் மெதுவாக தரையில் விழுந்தது. அந்த நேரத்தில்தான் தனக்கு பின்னால் ஒரு உருவம் ஜன்னலோரத்தில் உட்கார்ந்திருப்பதை அந்த டைரக்டர் கவனித்தான். ஹரீஷ்! அப்படியே பின்னால் நகர்ந்தபடி அந்த டைரக்டர் முணுமுணுத்தான். அவனுடைய முகம் ஆச்சரியத்தால் நிறைந்தது. ஓ, உனக்கு என்னோட பேர் கூட தெரியுமா? ஆனால் பாரு, எனக்கு தான் எதுவுமே தெரியல. ஒரு ஆர்ஃபனேஜுக்குள்ள இவ்வளோ அழகான இடம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக ஜன்னலில் இருந்து குதித்த ஹரீஷ் அந்த ரூமுக்குள் நுழைந்து தனக்கு முன்னால் இருந்த மனிதனை நேருக்கு நேராக பார்த்தான். அது சரி, நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? அவன் சொன்ன மாதிரி டைரக்டர்னா இல்லை டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஓனர்னா? அதுவும் இல்லைனா மிஸ்டர் மாணிக்கம்னா என புருவத்தை உயர்த்தி கேட்ட ஹரீஷ், அதை விட ஆம்பல் பள்ளத்தாக்கோட இன்சார்ஜ்னு சொன்னால் இன்னும் கரெக்டாக இருக்கும்ல, நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். நீ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இவ்வளோ சீக்கிரம் இங்கே வந்த? நீ ஏதோ ஹோட்டலில் இருக்கன்னு தானே சொன்னாங்க என்று கேட்ட மாணிக்கத்தின் முகம் இப்போது இருண்டு காணப்பட்டது. எப்படியும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஹரீஷ் தன்னை கண்டுபிடித்து தேடி வருவான் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். அதனால்தான் உடனடியாக தடயங்களை மறைக்க ஏற்பாடு செய்தான். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரமாக நடக்கும் என அவன் நினைக்கவில்லை. ஓஹோ, என்னை கண்காணிக்க ஸ்பைலாம் வேற வச்சிருக்கியா? வெரி குட், வெரி குட். அப்புறம் நீ தான் ஏற்கனவே தப்பிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்கிய. நான் மட்டும் உடனே வரலனா நீ இந்நேரம் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆதாரத்தையும் அழிச்சிட்டு ஓடி இருக்க மாட்டேன். கிண்டலாக கேட்ட ஹரீஷின் முகத்தில் குளிர்ச்சியான புன்னகை தோன்றியது. அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவன் விழிக்க, ஆக்சுவலி உன்னை கண்டுபிடிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ சிம்பிளாக மாட்டுவேன்னு நானே எதிர்பார்க்கல என்ற ஹரீஷ் அவனை நெருங்கி வந்தான். அப்போதுதான் சுதாரித்த மாணிக்கம் வேகமாக திரும்பி கதவை நோக்கி ஓடினான். பதட்டத்தோடு கைப்பிடியை இறுக்கமாக பிடித்து கதவை திறக்க முயற்சித்தான். ஆனால் அவனால் கதவை தாண்டி ஓர் அடி கூட நகர முடியவில்லை. ஏனென்றால் அவன் பின்னால் இருந்து அங்கிருந்த பழம் வெட்டும் கத்தி ஒன்று திடீரென காற்றில் பறந்து வந்து மரக்கதவில் குத்தி மூடியது. இப்போது மாணிக்கத்தின் கை பயத்தில் மரத்து போனது. எதுக்காக இவ்வளோ அவசரம்? என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேச வேண்டாமா? நீ உன்னை தேடி வந்த கெஸ்ட்டை இப்படி தான் நீ அவமானப்படுத்துவியா? நான் கூட உன்னை ஏதோ பெருசாக நினச்சேன், இப்படி பயந்து ஓடுற என்று ஹரீஷ் முகத்தில் ஒரு ஏளன புன்னகையுடன் கேட்டான். அவனை எரிச்சலுடன் திரும்பி பார்த்த மாணிக்கம், உன்னோட ஆர்கியூ பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை, இப்போவே உன்னோட கதையை முடிக்கிறேன் என கத்தினான்.
அடுத்த நிமிடமே அவன் கையில் சிவப்பு கலர் கத்தி ஒன்று தோன்ற அதை ஹரீஷின் மார்பை குறிவைத்து வீசினான். இருந்தாலும் அந்த கத்தி ஹரீஷை அடையும் முன்பே மாணிக்கம் தன் கண்களுக்கு முன்னால் ஒரு மங்கலான வெளிச்சத்தை உணர்ந்தான். பின்னர் ஏதோ ஒரு சக்தி அவனுடைய கையை தாக்க அவனுடைய எலும்புகள் முறியும் சத்தம் அந்த ரூம் முழுவதும் எதிரொலித்தது. ஆ! மாணிக்கம் கத்தியபடி கீழே விழுந்து அழுதான். இடது கையால் வலது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு பரிதாபமாக வலியில் அலறினான். அவனது முகத்தை இப்போது பார்க்கவே பாவமாக இருந்தது. ஏன் எப்பவும் நீங்கள் எல்லாரும் யாரையாவது கொல்லணும்னு ரெடியாக இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் தலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அதனால தான் ஒருத்தனோட ஹார்ட்டில் குத்தி அவனை சாகடிக்கிறதுலையே குறியா இருக்கீங்களா என கேட்டபடி கீழே விழுந்து கிடந்தவனை உதைப்பது போல வந்தவன் சட்டென அந்த கத்தியின் கைப்பிடியில் காலை வைத்து அழுத்தினான். தரையில் இருந்த கத்தி பறந்து வந்து அவன் கைகளில் விழ அந்த கத்தியின் ஷார்ப்பான பிளேடு இருக்கும் இடத்தில் ஆம்பல் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தை செதுக்கப்பட்டு இருப்பதை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது. ப்ளீஸ் ஹரீஷ், என்னை கொன்றாத. நான் உனக்கு பணம் தரேன். என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் கொட்டி கிடக்கு. நீ கேட்குற எதை வேணாலும் என்னால் தர முடியும். எப்படியாவது என்னை மட்டும் உயிரோடு விட்டுரு. மாணிக்கம் தன் உயிருக்கு பயந்து கெஞ்சத் தொடங்கினான். அவனுடைய முகம் பேய் அறைந்தது போல வெளுத்து போனது. இப்போது அவன் உயிரோடு இருக்க எதையும் செய்ய தயாராக இருந்தான். உன்னோட பாவப்பட்ட பணம் எனக்கு தேவைப்படும்னு நீ நினைக்கிறியா? ஹரீஷ் கண்களை சுருக்கியபடி கேட்டான். அவனுடைய முகத்தில் வெறுப்பு நிறைந்திருந்தது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொள்ள நினைத்த மாணிக்கம் ஹரீஷின் காலை பிடித்து இழுக்க முயற்சிக்க ஹரீஷ் அவனை ஓங்கி ஒரு உதை விட்டான். அதில் பந்து போல சுருண்டு கொண்டு போய் சுவற்றில் மோதி உருண்டவன் தட்டு தடுமாறி எழுந்து உட்கார முயற்சித்தான். ஆம்பல் பள்ளத்தாக்கின் இன்சார்ஜான மாணிக்கம் ஒரு பெரிய பலசாலியாக இருக்கக்கூடும் என்று ஹரீஷ் எப்போதும் நினைத்திருந்தான். கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையில் சந்திக்கும் போதுதான் அவன் எவ்வளவு பரிதாபமான சிறு மனிதனாக இருக்கிறான் என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது மீண்டும் ஹரீஷை பாவமாக பார்த்த மாணிக்கம், பணம் வேண்டாமா? அப்புறம் உனக்கு என்ன வேணும்? ப்ராமிஸா உனக்கு என்ன வேணாலும் என்னால் கொடுக்க முடியும் என்றான். இந்த கணம் அவனுடைய இதயம் பீதியில் நிறைந்தது. அவன் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான். சாதாரண மனிதர்களிடம் இல்லாத பல விஷயங்கள் அவனிடம் இருந்தன. எனக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள், அதை நானே எடுத்துக்குவேன் என்ற ஹரீஷ் மாணிக்கத்தின் கழுத்தில் கையை சுழற்றி ஒரு கராத்தை வெட்டு கொடுத்தார். உடனடியாக அவன் மயங்கி விழ ஹரீஷ் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் தரையில் மயங்கி கிடந்த இன்னொருவனையும் மறக்கவில்லை. ராகவுக்கு ஃபோன் செய்த ஹரீஷ் மாணிக்கத்தையும் அந்த இன்னொரு மனிதனையும் அடைத்து வைக்க ஓரிடத்தை ஏற்பாடு செய்ய சொன்னான். கொஞ்ச நேரத்தில் அங்கு போய் சேர ராகவ் அவனுக்காக காத்திருந்தான். அதன் பின்னர் ஏதோ யோசித்தவன் ரீப்பர் ஸ்குவாடைச் சேர்ந்த ஜூனியர் ஆஃபீஸர் காளிதாஸை அழைத்தான். என்ன ஹரீஷ், இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ற? இப்போ மணி என்னன்னு உனக்கு தெரியுமா என்று தூங்கிக் கொண்டிருந்த காளிதாஸ் ஆவேசமாக கர்ஜித்தான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். உடனே அங்கே கிளம்பி வா. என் கூட இப்போ 2 பேர் இருக்காங்க. தன்ராஜ் ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டாக உனக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை அவங்களால கொடுக்க முடியும் என்ற ஹரீஷ் தனக்கு முன்னால் மயக்கமாகி கிடந்த இருவரையும் பார்த்தான். என்ன ஹரீஷ், தூக்கத்தில் உளறிட்டு இருக்கியா? நீ என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. தன்ராஜ் ஃபேமிலியை ஒழிக்கிறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவ்வளோ ஈஸியாலாம் அவங்க மாட்டாங்க சொன்ன காளிதாஸின் டோன் ரொம்ப அலட்சியமாக இருந்தது. அதை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத. உடனே நான் சொன்ன இடத்துக்கு கிளம்பி வா. ஹரீஷ் அவனுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அதனால் அவன் அடுத்த கேள்வி கேட்பதற்குள் பட்டென்று ஃபோனை வைத்தான். அப்போது அவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராகவ், என்னாச்சு ஹரீஷ், ரொம்ப கவலையாக தெரிகிற என கேட்டான். கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாமோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு ராகவ் என்றான் ஹரீஷ். அவனுடைய மனநிலையை புரிந்து கொண்ட ராகவ் லேசாக தோளில் தட்டி கொடுத்தபடி, கவலைப்படாத ஹரீஷ், கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றிடலாம் என்று ஆறுதல் சொன்னான். ஏறக்குறைய 1 மணி நேரம் கழித்து காளிதாஸ் கீர்த்தியையும் அழைத்து கொண்டு அவர்களை பார்க்க வந்தான். ஹரீஷ், நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பார்த்துக்கோ. மிட் நைட்டில் என் தூக்கத்தை கெடுத்ததுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என வந்தவுடன் காளிதாஸ் சத்தமாக கத்தினான். முதல்ல இப்படி கத்துறதை நிறுத்து. இவங்க கிட்ட இருந்து நிஜமாவே யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் கிடைக்குமா இல்லையாங்கிறது உன்னோட திறமையை பொறுத்தது தான் என்ற ஹரீஷ் தரையில் கிடந்த இருவரையும் சுட்டி காட்டி, உனக்கு இவங்க 2 பேரையும் தெரியுமா என்று கேட்டான். இவனுங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. காளிதாஸ் ஹரீஷுக்கு பதில் சொல்ல விரும்பாமல் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டான்.
அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கீர்த்தியும் தெரியாதென தலையை ஆட்டினாள். பின் தன்னுடைய போனை எடுத்து அதில் ஒரு சாஃப்ட்வேர் பேஜை ஆன் செய்தவள் அவர்களின் முகங்களை ஸ்கேன் செய்தாள். இவங்க 2 பேரும் ஒரு ஆர்ஃபனேஜில் வேலை செய்கிறாங்க சொன்ன கீர்த்தி ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுடன் தன் போனை பார்த்தாள். பின்னர் குழப்பத்துடன் ஹரிஷை நிமிர்ந்து பார்த்தவள், இவங்களுக்காக இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்கீங்க என்று கேட்டாள். உங்கள் ரீப்பர் ஸ்குவாடோட இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் டெல்லியில் இருக்கிற ஆம்பல் பள்ளத்தாக்கோட இன்சார்ஜாக இருக்கான். அது மட்டும் இல்லை, எல்டி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட உண்மையான ஓனர் மாணிக்கம் இவன் தான். ஹரிஷ் நிதானமாக சொன்னான். நீ உண்மையதான் சொல்றியா? காளிதாஸ் அவர்கள் 2 பேரையும் பார்த்து கொண்டே கேட்டான். அவனுடைய முகம் உடனடியாக தீவிரமடைந்தது. இதில் எனக்கு பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அப்புறம் ரீப்பர் ஸ்குவாடோட ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட நீ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அந்த அனாதை ஆசிரமத்தை ஆம்பல் பள்ளத்தாக்கோட ட்ரைனிங் சென்டர்னு சொல்லலாம். இப்போ அங்கே இருக்க எல்லா குழந்தைகளையும் கொலையாளிகளாக மாற்றுறதுக்கு ஆம்பல் பள்ளத்தாக்குக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் இன்னும் தெளிவாக எடுத்து சொல்ல, இந்த நாய்களை என்றபடி பல்லை கடித்த காளிதாஸ் வேகமாக முன்னால் வந்து மயக்கமடைந்து கிடந்த மாணிக்கத்தை எட்டி உதைத்தான். இவங்களை உடனே எழுப்புங்க, இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறேன் என்று ஆவேசத்துடன் சொன்னான் காளிதாஸ். அவனுடைய மார்பு மேலும் கீழுமாக ஏறி இறங்கியது. ஹரிஷ் முன்னால் நகர்ந்து இருவரையும் கழுத்தில் தட்டி எழுப்பினான். சில நொடிகளில் விழித்து கொண்ட அவர்கள் இருவரும் தங்களை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களை திகைப்புடன் பார்த்தனர். நீங்க எல்லாரும் யாரு? இந்த கட்டை அவுத்து விடுங்க முதல்ல என அந்த இளைஞன் துள்ள, அடுத்த நொடியே அவனது முகத்தில் அரைந்த காளிதாஸ், உனக்கு சாகணும்னு ஆசை இல்லைனா நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. ஏதாவது சேட்டை பண்ண நாக்கு அறுத்துருவேன் என்று மிரட்ட அவன் உள்ளுக்குள் லேசாக நடுங்கி போனான். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நாங்கள் யாருன்னு தெரியுமா? எங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க விஷயம் மட்டும் மேலிடத்துக்கு தெரிஞ்சா உங்கள் கதியெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது சாகணும்னு ஆசை இருக்கா என்ன என பதிலுக்கு கத்தினான். ஆப்போசிட் சைடில் எந்த ரியாக்ஷனும் வராததால் அவர்கள் பயந்து போய் யோசிப்பதாக நினைத்தவன், நீங்கள் காட்டுற இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று முடிந்தவரை தைரியமாக சொன்னான். ஆமாம், அவன் பேர் மாணிக்கம்னு தெரியுது, நீ யாரு? உன் பேர் என்ன? திடீரென காளிதாஸ் கேட்க அந்த இளைஞனின் முகம் இறுகியது.